மதியம் வரைக்கும் 40க்கு மேலே தாண்டலை. 2019 விட 2024 கம்மியாக தானே சார் ஓட்டு வந்து இதுவாக இருக்குது. எல்லா இடத்துலையுமே கம்மியாக தான் பதிவாயிருக்கு, ஜாஸ்தியாக இல்லை. நம்ம கிளாம்பாக்கத்தை பற்றி இந்த டைமில் பேசணும். மக்களோட ரஷ் கிளாம்பாக்கத்தில் எவ்வளோ ஜாஸ்தியாக இருந்தது, எல்லாருமே ஊருக்கு போகணும் அப்படின்னு நினச்சது. ஏன்னா ஏற்கனவே கிளாம்பாக்கத்து மேலே மக்களுக்கு அதிருப்தி இருக்குது. இது முழு பொறுப்பு போக்குவரத்து துறை அமைச்சர் தான், சிவசங்கர் தான். அப்போ மக்கள் கஷ்டப்படுறாங்க, மக்கள் ஊருக்கு போய் சேர முடியல, குழந்தை குட்டியோடு ரொம்ப காத்து கிடக்கிறாங்கங்கிறத அரசாங்கத்துடைய கவனத்துக்கு பல முறை போனாலுமே இதெல்லாமே செய்ய தவறியது போக்குவரத்து துறை அதிகாரிகள் தான். அது பொறுப்பெடுக்கணும். குழந்தைக்கு பால் வாங்கினா கூட வெளியில் 1 கிலோமீட்டர் வாங்கணும். பெரிய செலவு. அதுதான் நாங்கள் ட்ரெயின் விடுறோமே, நீங்கள் ட்ரெயினில் போகலாமே அப்படின்ற மாதிரிலாம் வேற பேசுகிறாங்க. ட்ரெயினில் 3 ட்ரெயின் கூட்டம் இருந்தது. வணக்கம் நேர்களே, இது தேர்தல் அரசியல் களம். நான் உங்கள் அமிர்தா. இப்போ நம்ம ஓட்டு போட்டாச்சு. ஆனால் சென்னையில் ஓட்டிங் பர்சன்டேஜ் எவ்வளோ கம்மியாக இருக்குது, தருமபுரியில் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோவையில் வந்து நிறைய இடத்துல இன்ஃபேக்ட் வந்து 1 லட்சம் வாக்காளர்கள் காணாமல் போயிருக்காங்க, அந்த லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்படுது. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தமிழா பாண்டியன் சார் கிட்ட. வணக்கம். வணக்கம் சார். சரி, இப்போது கோவையில் வந்து இப்போ ஓட்டு பர்சன்டேஜ் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா, இப்போ நிறைய அங்கே வந்து அண்ணாமலை அவர்களுக்கு சார்பாக ஓட்டு போடுறவங்க ஜாஸ்தியாக இருக்குன்ற மாதிரி இப்போ பரவலாக பேசப்படுது சார். இது எப்படி சார் நம்ம பார்க்குறது? அப்போது இல்லை, அங்கே அண்ணாமலைக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா பிஜேபியில் பெரிய அளவில் அங்கே வளரலை. ஏடிஎம்கே திமுக தான். ஏன்னா திமுக கூட்டணி பலமான கூட்டணி. ஏன்னா காலையில் நீங்கள் மதியம் வரைக்கும் 40க்கு மேலே தாண்டலை. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக போச்சு. இது 50க்கு மேலே தாண்டாத போல் இருக்க. 50க்கு மேலே தாண்டினா ஜனநாயகத்துக்கு பேராபத்து தமிழ்நாடு முழுக்க. அப்படி தான் நான் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன். அப்புறம் போக போக மக்கள் வராரு. நான் எல்லா ஊர்லேயும் பேசுகிறேன். 3 மணி 4 மணி 5 மணிக்கெல்லாம் கூட்டமே இல்லை. அப்போது 5 மணி 4 to 5, 5, 6 மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அப்போ இதுதான் இன்றைக்கி 72%, 70 வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் திமுக ஆதரவு வேட்பாளர்கள் அவர்களுக்கு நீங்கள் காலையில் சிறுபான்மை கிறித்துவ முஸ்லீம் திமுக ஆட்கள், அதிமுக ஆட்கள், பிஜேபி ஆட்கள் எல்லாம் காலையில் ஓட்டு போட்டாங்க. இந்த 40% இந்த வாக்கு தான். சரி, நடுநிலை வாக்காளர்கள் தான் லேட்டாக வந்து போட்டாங்க. சரி, அதனால் இந்த தேர்தல் என்பது கடந்த தேர்தலில் பதிவான 72% வந்துருச்சு. 2019 விட 2024 கம்மியாக தானே சார் ஓட்டு வந்து இதுவாக இருக்குது. எல்லா இடத்துலையுமே கம்மியாக தான் பதிவாயிருக்கு, ஜாஸ்தியாக இல்லை. 70 கோயம்புத்தூர் தவிர அதாவது 72%. போன தேர்தலில் எல்லாம் ஆவரேஜ் 72%. இப்போ அதை விட்டு 70% வரைக்கும் வந்துருச்சேன். சென்னை மட்டும் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். ஆமாம் சார். ஏன்னா மற்ற தமிழ்நாடு முழுக்க மற்ற பகுதிகளில் மக்கள் ஆர்வமாக தான் வாக்களிச்சிருக்காங்க சார். இப்போது இதெல்லாம் பேசும்போது இன்னொரு விஷயம் பேசணும் சார். நம்ம கிளாம்பாக்கத்தை பற்றி இந்த டைமில் பேசணும். மக்களோட ரஷ் கிளாம்பாக்கத்தில் எவ்வளோ ஜாஸ்தியாக இருந்தது, எல்லாருமே ஊருக்கு போகணும் அப்படின்னு நினச்சது. இது எப்போவுமே நடக்கிற ஒரு விஷயந்தான். இப்போ எங்கேயே எங்களோட கேமராமேனே வந்து ஊருக்கு போகிறதுக்காக கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் எப்போதுமே நமக்கு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிற இந்த இதில் 8:30 மணிக்கு அவர் இருந்தவர், அவரே 11 மணிக்கு தான் எனக்கு வந்து பஸ்ஸு கிடச்சிது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இந்த ரூட்டும் எப்படி சார் இவ்வளோ தூரம் வந்து ஆர்கனைஸ்டே இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்காக பார்க்கணும் பண்ணியிருக்கணும்? அப்போ கரெக்டாக தான் சார் எல்லாமே ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். ஊருக்கு போகிறதுப்பாங்க, எல்லாருமே ஓட்டு போடுறதுக்கு போவாங்கன்றது தெரிஞ்சு கவர்மெண்ட்டே இது சரியாக ஆர்கனைஸ் பண்ணல. ஏன்னா ஏற்கனவே கிளாம்பாக்கத்து மேலே மக்களுக்கு அதிருப்தி இருக்குது. ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க கூட இதனால் ஓட்டு போடாமல் இருப்பாங்கல்ல. இது நம்ம கவர்மெண்ட் கண்டிப்பாக யோசிச்சிருக்கணும்ல சார். அது 1000 பேர் கிளாம்பாக்கத்துலேயும் பஸ்ஸு கிடைக்காம இருந்தாங்கன்னு செய்தி. கோயம்பேட்லேயும் அதே போல் 1000 பேருக்கு பஸ்ஸு கிடைக்கலைங்கிற செய்தி இருக்குது.
ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் 200 பேர் வந்து அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாங்களாம் சார். பஸ்ஸு கிடைக்கல, பஸ்ஸு கிடைக்கிறதுக்கு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது. அப்போ இங்கேருந்து சரி பக்கத்தில் போகிறவங்களாம் இருந்தால் பரவாயில்ல சார், கன்னியாகுமரி நாகர்கோவில் போகிறவங்களாம் 14 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறவங்க, அவங்களுக்கே பஸ்ஸு லேட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க எந்த மனநிலையில் இருப்பாங்க? ஓட்டு போடணுமா வேணாமான்னு அது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம்ல சார். இல்லை, இது முழு பொறுப்பு போக்குவரத்து துறை அமைச்சர் தான், சிவசங்கர் தான். சிவசங்கருக்கு கீழே பணியாற்றுகிற ஒரு நேர்மையான அதிகாரி கிளாம்பாக்கத்து பிரச்சனையில் அவர் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டார். எனக்கு பேர் மறந்து போச்சு, நான் அதை கூட பதிவு பண்ணியிருக்கேன். இது போன்ற நீங்கள் மக்களை பற்றி கவலைப்படுகிற அதிகாரி, அனுபவம் வாய்ந்த அதிகாரிகளை நம்ம சேகர் பாபு கிளாம்பாக்கம் பிரச்சனையில் அந்த அதிகாரியை தூக்கி அவர் ஏறக்குறைய 10 வருஷமாக அந்த இடத்துல இருந்திருக்கார். நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடியே எத்தனை பஸ்ஸு வேணும்னு எஸ்சிடிசி விழுப்புரம் டெப்போ இப்படி எல்லா பக்கம் கொண்டு வந்து பஸ்ஸை நிறுத்திடுவார். அந்த அதிகாரி கிளாம்பாக்கம் பிரச்சனைக்கு பின்னாடி அதிரடியாக மாற்றப்பட்டிருக்கார். நேர்மையான அதிகாரி, உண்மையான அதிகாரி. அதன் பிறகு வந்த அதிகாரிகளுக்கு போதிய அனுபவம் இல்லை. அப்போ மக்கள் கஷ்டப்படுறாங்க, மக்கள் ஊர் போய் சேர முடியல, குழந்தை குட்டியோடு ரொம்ப காத்து கிடக்கிறாங்கங்கிறத அரசாங்கத்துடைய கவனத்துக்கு பல முறை போனாலுமே அரசு அதை கவனத்தில் எடுத்துக்கொள்வதில்லை. நீங்கள் இது முழு பொறுப்பு டிரான்ஸ்போர்ட் அமைச்சர் சிவசங்கர் தான். சரி சார், கிளாம்பாக்கம் தான் இப்படி இருக்குது அப்படின்னா கோயம்பேடு எவ்வளோ ஆர்கனைஸ்டாக இருந்ததுன்றது நமக்கு தெரியும் சார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும்போது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததா இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை சார். கரெக்டாக தான் எக்ஸ்ட்ரா 2000 எக்ஸ்ட்ரா 3000 பஸ்ஸு எப்போதுமே இந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் விடுறது. இப்போது இது இந்த மாதிரி ஓட்டு போடுறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் வீக்கெண்ட்ஸ் ஆனால் எல்லாருமே ஊருக்கு போவாங்கன்றதும் நமக்கு தெரிஞ்சும் அதை ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணாதது இந்த கவர்மெண்ட்டுக்கு இப்போ இருக்கிற பிரச்சனையில் இது இன்னும் நெருக்கடி தப்பான ஒரு விஷயமா தானே சார் பார்க்கப்படுது? இல்லைம்மா, இது போக்குவரத்து துறை அதிகாரிகள் தேர்தல் நேரம் 3 நாள் தொடர்ந்து விடுமுறை நாள், அப்போது வழக்கத்துக்கு மாறாக 2 மடங்கு பேருந்துகளை திட்டமிட்டு செயல்படுத்தியிருக்கணும். மற்ற டெப்போக்களில் இருக்கிற பஸ்ஸுகளை கொண்டு நிறுத்தியிருக்கணும். இதெல்லாமே செய்ய தவறியது போக்குவரத்து துறை அதிகாரிகள் தான் இது பொறுப்பெடுக்கணும். நீங்கள் போக்குவரத்து துறை அமைச்சர் தான் இது பொறுப்பெடுக்கணும். இது ஒரு நாள் செய்தி 2 நாள் செய்தியாக போகுதே தவிர அடுத்த முறை இதான் நடக்குது, அடுத்த முறையும் இதான் நடக்குது. நீங்கள் இன்னும் பெரிய கொடுமை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோயம்பேட்டில் இருக்கிற ஒருத்தர் கிளாம்பாக்கம் போகிறார், ஒரு ஆட்டோ பிடிச்சோ இல்லை பஸ்ஸில் ஏறியோ இல்லை ஒரு டாக்ஸி பிடிச்சோ போகிறாரு. அங்கே அவர் உடனே இப்போ பயணம் செய்ய முடியலன்னா திருப்பி வீட்டுக்கு வர்றதுக்கு பஸ்ஸு இல்லை, ஆட்டோவோ டாக்ஸியோ பிடிச்சா ஊர் போய் அவர் கன்னியாகுமரி போய் சேர்றதுக்கு ஒரு 2000 ரூபா வச்சுருப்பார். திருப்பி 500 ரூபா கொடுத்து எங்கே வரணும்? வீட்டுக்கு வரணும். பெரிய செலவு. அதுதான் நாங்கள் ட்ரெயின் விடுறோமே, நீங்கள் ட்ரெயினில் போகலாமே அப்படின்ற மாதிரிலாம் வேறு பேசுகிறாங்களாமே சார். ட்ரெயினில் 3 ட்ரெயின் கூட்டம் இருந்தது. மாநில அரசு போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் ரயில் விட்டுருவாரா? பஸ்ஸே விட முடியல, ரயில் அங்கே விடுவார். அப்போது இது எல்லாமே மக்களை ஏமாற்றுகிற ஒரு நடவடிக்கை. அனுபவம் வாய்ந்த அதிகாரிகளை போட்டு மக்கள் எவ்வளோ பேர் வருவாங்க, எத்தனை பேருந்து வேணும், எந்த பகுதியில் எவ்வளோ பேருந்து தேவைப்படுது, எந்த கிளாம்பாக்கத்தில் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க, கோயம்பேடு எவ்வளோ பேர் நிற்கிறாங்க, ஈசிஆரில் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க, இதையெல்லாம் அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு செய்து அடுத்த முறை நடக்காமல் இருக்கும். நான் தொடர்ச்சியாக பொங்கல் வந்தால் அப்படி தான் நடக்குது, தீபாவளி வந்தால் நடக்குது, தேர்தல் வந்தால் நடக்குது, கோயில் விசேஷம் வந்தால் நடக்குது, திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு நடக்குது. பஸ் ஸ்டாண்டில் 1000 பேர் எப்பவுமே காத்திருக்காங்க. 1000 பேருக்கு குறைஞ்சது ஒரு 15 பஸ்ஸாவது வேணும். இந்த 15 பஸ்ஸை ஏற்பாடு பண்ணக்கூடிய அதிகாரிகள் அந்த பகுதிக்கே வர்றதில்லை. வளமையாக நடக்குது. அப்போ மக்களுடைய நீங்கள் வயசான பாட்டி அங்கே வந்து கிளாம்பாக்கத்தில் ஒரு 3 ஹோட்டல் தான் இருக்குது. அவனும் 10 மணிக்கு மூடிட்டு போயிட்டான். சாப்பாட்டுக்கு இல்லை, தண்ணி வாங்க முடியல, குழந்தைக்கு பால் இல்லை. இதெல்லாம் கிளாம்பாக்கத்தில் நடக்குது. கிளாம்பாக்கத்தில் ஒரு வட இந்திய கம்பெனிக்கு ஏலத்துக்கு விட்டாங்க. ஏங்க கம்பெனியே இல்லையா?
அவன் பெரிய அளவில் அட்வான்ஸ் கேட்குறான். அதனால் யாரும் டீ கடை போண்டா கடை போய் திறக்கலை. அதனால் குழந்தைக்கு பால் வாங்கினா கூட வெளியில் 1 கிலோமீட்டர் வரணும். இதெல்லாம் முதலமைச்சர் கவனத்துக்கு போகுதா, இல்லை உள்ளாட்சித்துறை அமைச்சர் கவனத்துக்கு போகுதா, போக்குவரத்துத்துறை அமைச்சர் கவனத்துக்கு போகுதான்னா, அவங்கெல்லாம் தேர்தலில் எப்படியாவது காசை கொடுத்து ஜெயிக்க வைக்கிறக்கா ஒரு மாவட்டத்துக்கு இன்சார்ஜ் போட்டிருக்காங்க. அங்கே கிடக்கிறாங்க எல்லாம். சொந்த மாவட்டத்தில் எப்படி எம்பியை எப்படியே ஜெயிக்க வச்சிடணும், ஓட்டுக்கு 200 கொடுத்தா ஜெயிக்க வச்சிடணும் திமுக வேட்பாளர்களை. அதுக்காக தான் அமைச்சர்கள் போய் அங்கே இருக்காங்க. இங்கே மக்கள் படுகிற பாட்டை பற்றி யோசிப்பதற்கு ஆள் இல்லை, வருத்தப்படுவதற்கு ஆள் இல்லை. இதுக்கெல்லாம் மக்கள் தண்டனை கொடுப்பார்கள், பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். உங்கள் பொண்ணான நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.